இயேசுவோடு நம்ம ஒட்டப்பட்டிருக்கிறோம்ல, அந்த ஒட்டப்பட்ட இடத்தை சரியா மேன்மையா பாக்குறவங்க அதுல இருந்து ஈஸியா வெட்டப்பட தங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ரூத் ஒப்பு கொடுக்கல, அவ பொறுக்கிறா. 2ஆம் அதிகாரத்துல பொறுக்கிறா, ஒட்டப்பட்டுட்டா பொறுக்கிட்டே இருக்க. ஆண்டவர் பாக்குறாரு. 3ஆம் அதிகாரம் வருது. 3ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேலுடைய எல்லா கட்டளைகளுக்கும் தன்னை உட்படுத்துறா. பிளெஸிங் இப்படிதான் வரும். சபைக்குள்ள வந்து ஊழியக்காரன் சொல்ற ஒரு பரிசுத்தத்தின் ஸ்டெப்லயும் நீ ஏற 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 உலக வாழ்க்கையில உனக்கு எதெல்லாம் தேவையோ கர்த்தரே அந்தந்த நேரத்துல கண்களை திறந்து காட்டுவார். தூரத்துல போவாசுடைய நிலைமை தெரியாதுன்னு 2ஆவது அதிகாரத்துல பொறுக்கிட்டு இருந்தா பாருங்க. நீ பரிசுத்தத்தின் எல்லையில அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நீ தேவனுடைய சமூகத்துல விடாமல் கர்த்தரை ஆராதிச்சு 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 அவர் பாதத்திலேயே இருக்கும்போது இதுவரைக்கும் பொறுக்கிட்டு இருந்த உனக்கு இப்ப அவரு மரக்கால எடுத்து அளக்க ஆரம்பிக்கிறார்.